வணக்கம் டாக்டர் பிரவீன். வணக்கம். ஸோ லாஸ்ட் டைம் மீட்டிங் இருந்தோம். சிங்கப்பூர்ல இருந்து பல விஷயம் சொல்லியிருந்தீங்க. இப்பயும் நீங்க சிங்கப்பூர்ல இருக்கீங்க. தொடர்ந்து இதுல பார்க்க முடியுது பல கருத்துக்கள், எஸ்பெஷலி அண்ணாமலை அவர்களை பத்தி வரும்பொழுது உங்களுடைய கருத்துக்கள் தொடர்ந்து நீங்க எழுதிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப அண்ணாமலை அவர்கள் மீதான ஒரு குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? அது ஐ மீன் ஒரு அன்ஃபேரான ஒரு குற்றச்சாட்டை பார்க்குறேன். சில சில இண்டிவிஜுவல்ஸ், சில குரூப்ஸ் வந்து அவரை வந்து டார்கெட் பண்றதா பார்க்குறேன். இது வந்து ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட் அண்ட் எம்பாரசிங் திங் ஃபார் த பார்ட்டி. ஏன்னா ஒரு அண்ணாமலை வந்து ஒரு சாதாரண பர்சன் கிடையாது. ஒரு ஃபார்மர் பிரசிடென்ட், ஸ்டேட் பிரசிடென்ட் ஆஃப் பிஜேபி. அப்படின்னும் போது அவர் மேல இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வர்றது வந்து அக்செப்டபிளா எனக்கு தெரியல. ஏன்னா மீன் அவுட் ஆஃப் த ப்ளூ இந்த மாதிரி சில இண்டிவிஜுவல்ஸ் வந்து சொல்றாங்க. அவங்களோட கிரெடிபிலிட்டியில எப்படின்னு தெரியல. ஒருத்தர் வந்து சஸ்பெண்டட் மெம்பர். ஸோ அண்ணாமலையோடைய growth இருக்கு இல்லையா, 2020ல பார்ட்டியில ஜாயின் பண்றாரு, 21ல ஸ்டேட் பிரசிடென்ட் ஆகுறாரு. அவருடைய growthனா ஃபினான்ஷியல் growth சொல்லல, அவருடைய பொலிட்டிக்கல் growth, பாப்புலாரிட்டி, அக்செப்டன்ஸ், செல்வாக்கு. ஸோ அதை பார்த்து நிறைய பேருக்கு கண்டிப்பா ஒரு ஜெலசி, ஒரு பொறாமை வந்திருக்கலாம். அதோடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் தான் இந்த அலிகேஷன்ஸ் அப்படின்னு எனக்கு தோணுது. ரெண்டாவது, அண்ணாமலை வந்து நிறைய முறை சொல்லியிருக்காரு அவருக்கு வந்து அக்ரிகல்ச்சர்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. ஸோ அதுக்காக அண்ட் அவருக்கு வந்து அந்த கேட்டல் ஃபார்மிங், மாடு, ஆடு, இதெல்லாம் இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்றதுல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு அவர் நிறைய சொல்லியிருக்காரு. ஸோ இது ஒன்றும் ஏதோ வந்து திடீர்னு வந்து பண்ற மாதிரி இல்லை. ஸோ அதுக்காக லேண்ட் வாங்கி அவர் ஃபியூச்சர் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கலாம். மேபி அவர் ரிட்டையர்மெண்ட் பிளான் வந்து ஃபார்மிங் பண்ணலாம், கேட்டல் ஃபார்மிங் இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு ஒரு யோசிச்சு பிளான் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா பேங்க்ல லோன் எடுத்து லேண்ட் வாங்கி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. ஸோ அதை ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருக்கிறது வந்து எனக்கு வந்து அன்ஃபேரா தெரியுது. ஓகே, பட் நீங்க கேள்வி என்ன, முன்னாடியே அவரை பத்தி சில விஷயங்கள் பேசினாங்க. கரெக்டா எலெக்ஷன் நேரம் பார்த்து ஒரு குறிப்பிட்ட டைம்ல ஒரு குறிப்பிட்டவங்க எல்லாரும் அவரை தாக்குறது அப்படிங்கிறது வந்துட்டு உள்ள இடைநஜிட் ஏதாச்சும் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து பர்சனல் அட்டாக் தான். ஏன்னா இப்போ வந்து பிஜேபியும் ஏடிஎம்கே அலையன்ஸ்ல இருக்கு 2026க்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்துல வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்ணா அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் ஆப்வியஸ்லி ரிட்டாலியேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணா அந்த அலையன்ஸுக்கு தான் அது வந்து டேமேஜ் கிரியேட் பண்ணும். அப்படி தெரிஞ்சு கூட பண்றாங்க அப்படின்னா இது வந்து கண்டிப்பா பர்சனல் அனிமாசிட்டி தான் அப்படின்னு எனக்கு தோணுது. அண்ணாமலையை பிடிக்காதவங்க வந்து எல்லாரும் சேர்ந்து பண்றாங்க. ஸோ அவங்க அந்த அண்ணாமலையை பிடிக்காதவங்க அப்படின்றவங்க வந்து நிறைய பார்ட்டிஸ்ல இருப்பாங்க. டிஎம்கேல இருப்பாங்க, ஏடிஎம்கேல இருப்பாங்க, பிஜேபியில கூட இருப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டாக் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்கும் எலெக்ஷனுக்கும் ஒரு லிங்க் இருக்கான்னு எனக்கு தெரியல. திஸ் இஸ் பியூர்லி பர்சனல். ஆனா இந்த மாதிரி வைக்கிறது வந்துட்டு ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணி நீங்க நினைக்கிறீங்க? அதான் சொன்னேனே, கண்டிப்பா வந்து இந்த அலையன்ஸ் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி 2026ல. இந்த மாதிரி அலிகேஷன்ஸ் வச்சுட்டே இருந்தா. ஏன்னா அண்ணாமலை ஆல்ரெடி இபிஎஸ் சிஎம் கேண்டிடேட்டா ப்ரொபோஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதுக்கப்புறமும் வந்து சில ஏடிஎம்கே சப்போர்ட்டர்ஸ் வந்து அண்ணாமலையை டார்கெட் பண்றது வந்து அந்த அலையன்ஸ்க்கு நல்லது இல்லை, அண்ட் ஏடிஎம்கேக்கே நல்லது இல்லை. அதையும் மீறி அவங்க பண்றாங்க அப்படின்னாக்கா தேர் ஷுட் பி சம் வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட், சம்திங் வெரி வெரி பர்சனல் அப்படின்னு எனக்கு தோணுது. ஒரு நீங்க இப்போ எலெக்ஷன் டைம்ல இந்த மாதிரி பண்ணும்பொழுது ஏடிஎம்கேக்கு வந்துட்டு கூட பிரச்சனை வரும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? ஆனா அதெல்லாம் அவங்க தெரியாமலா இந்த எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போறாங்க. இதனால ஒரு பேக் ஃபயர் இருக்கும், இம்பாக்ட் இருக்கும், நெகட்டிவ் இம்பாக்ட் இருக்கும் அப்படின்னு தெரியுது அப்படின்னா அது தெரியாமலா அண்ணாமலை அவங்கள கண்டினியூஸா இந்த மாதிரி அட்டாக் பண்ண போறாங்க. எலெக்ஷனை விடவா அவர் வந்து மெயின் ஒரு குறிக்கோளை வச்சிருக்க முடியும் நினைக்கிறீங்க? அட்டாக் பண்றவங்களுக்கு வந்து இந்த எலெக்ஷன்னால பெரிய லாஸ் இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு எப்படியுமே போக வேண்டியது போயிடும்னு நினைக்கிறேன். பெரிய லீடர்ஸ் யாரும் வந்து பண்ணலையே. இப்போ ஒரு எம்எல்ஏவா நிக்க போறவரு, ஒரு சிட்டிங் எம்எல்ஏவோ இல்ல எம்எல்ஏ எலெக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கிறவங்க யாரும் இந்த மாதிரி அட்டாக் பண்ண மாதிரி தெரியல. அவங்க வந்து வேற பெரிஃபரல் எலிமெண்ட்ஸ் வச்சு தான் அட்டாக் பண்றாங்க. ஸோ யாரெல்லாம் அட்டாக் பண்றாங்களோ அவங்க வந்து எம்எல்ஏ போறது இல்லை. அவங்களுக்கு வந்து என்ன வர வேண்டியது வருதோ அதை வாங்கிட்டு அவங்க அட்டாக் பண்றாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எலெக்ஷன் அவுட்கம் பத்தி கவலை இருக்குமான்னு எனக்கு தெரியல, இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போ சமூக வலைதளங்களை பார்க்கும்பொழுது அண்ணாமலை அவர்களுக்கான ஆதரவாளர்கள் இன்னமும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரியான ஒரு ஆதரவு தான் தெரிவிச்சுட்டு வராங்க.
இந்த மாதிரி ஆதரவு தெரிவிக்கக்கூடியவங்க இப்போ ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி அலைன்ஸ்ல இருக்கும்போது எலெக்ஷன் ஒன்னா ஃபேஸ் பண்றாங்க. அப்ப அண்ணாமலை அவர்களுடைய சப்போர்ட்டர்ஸ் உடைய ஒரு மைண்ட் செட் எப்படி இருக்கும், எப்படி இந்த எலெக்ஷன்ல அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் யாருக்கு சப்போர்ட்டா போக வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்க? ஓகே, இதை இப்படி பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ 2024 எலெக்ஷன்ல வந்து பிஜேபி வந்து 12% ரவுண்டா ஒரு 12% ஓட்டு வாங்கினாங்க. அதுல 11 பாயிண்ட் சம்திங் 12 let's round it off to 12. ஸோ அதுல 50% வந்து பிரைம் மினிஸ்டர் மோடியோட லீடர்ஷிப்க்கு வந்திருக்கும், which is 6%. இன்னொரு 50% வந்து அண்ணாமலை லீடர்ஷிப் வந்திருக்கும். ஸோ இப்போ என்ன ஆகும்னா அந்த அண்ணாமலை லீடர்ஷிப்புக்கு வந்த அந்த 6% votes அது நிச்சயமா என்டிஏக்கு போவாது, பிஜேபி ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு போவாது. ஸோ அவங்க வந்து மேபி பாய்காட் பண்ணிடுவாங்க எலெக்ஷனு, இல்லைன்னா நோட்டா அந்த மாதிரி நோட்டா போட சான்ஸ் இருக்கு. ஆப்வியஸ்லி டிஎம்கேக்கெல்லாம் போட மாட்டாங்க. ஸோ அந்த 6% வந்து என்டிஏக்கு போவாது. ஸோ தட் வில் பி அ பிக் லாஸ். ஸோ இந்த மாதிரி இந்த எலிமெண்ட்ஸ் வந்து அண்ணாமலை அட்டாக் பண்ண அந்த 6%க்கு இன்னும் கோவம் ஜாஸ்தியாகும். அண்ட் தே வில் நாட் ஓட் ஃபார் தி அலையன்ஸ். இந்த ப்ராப்ளம் இருக்கு. நிறைய பேர் டிவிக்கு போறதாவும் நம்ம பாக்குறோம். அண்ணாமலை சப்போர்ட்டர்ஸ் யாரும் டிவி கேக்கு போவாங்கன்னு எனக்கு தோணல. ஏன்னா அது வந்து ஐடியாலஜிக்கலி போலார் ஆப்போசிட். நோட்டாக்கு போடுவாங்க, இல்லைன்னா செகண்ட்லி அவங்களுடைய கான்ஸ்டியூன்சில யார் நிக்கிறாங்கன்றத பொறுத்து. ஏடிஎம்கே நின்னா கண்டிப்பா போட மாட்டாங்க, பிஜேபி நின்னா போறதுக்கு 50-50 சான்சஸ். வேற எதுவும் நிச்சயமா டிவி கேக்கெல்லாம் போக மாட்டாங்க. டிவி கே இஸ் ஜஸ்ட் அனதர் டிஎம்கே. அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி யாத்திரைங்க ஒரு நெக்ஸ்ட் டெசிஷன் இல்ல நெக்ஸ்ட் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க அவருடைய அடுத்த லெவல்? வெல், அவரு அநேகமா அவருடைய அட்வைசர்ஸ், அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், வெல்விஷர்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவார்னு நினைக்கிறேன். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பார்னு நினைக்கிறேன். ஆப்வியஸ்லி ஹீஸ் ஸ்பிரிச்சுவலி மைண்டட். அதனால இந்த டெம்பிள் விசிட்ஸ்லாம் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, டு ப்ரே அண்ட் டேக் எ டெசிஷன். என்ன டெசிஷனா இருக்கும்ன்றது வந்து இப்போ அதை பத்தி கமெண்ட் பண்ண நல்லா இருக்காது. அது டைம் வரும்போது நம்ம அதை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். பட் ஒரே ஒரு ஒரு விஷயம் சொல்றேன், ப்ராபப்ளி உங்க கொஸ்டினுக்கு அது ஒரு ஆன்சரா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொன்னேன் இல்லையா 6% ஓட்ஸ் அப்படின்னு. சீமானுக்கு வந்து 8% ஓட்டு இருக்கு. சீமான் ஒரு கட்சி ரன் பண்றாரு. அண்ணாமலைக்கு 6% ஓட்டு இருக்கிறது என்னுடைய அசஸ்மெண்ட். ஸோ அண்ணாமலை ஒரு இண்டிபெண்டன்ட் லீடர் ஆகிறதுக்கான தகுதி அவருக்கு இருக்கு. ஸோ அதை சம்திங் ரிலேட்டட் டு திஸ் மைட் ஹேப்பன் இன் ஃபியூச்சர். இல்ல, அந்த கால்குலேஷன்ல நான் வந்து 8% இருக்கிற ஒருத்தர் வந்து ஒரு கட்சி வச்சிருக்காரு. ஓகே, தனித்தனியா எடுத்துக்கிறீங்க, அதோட எடுத்துக்கிறீங்க. 6% வந்து ஒரு பெரிய ஓட். அது வந்து இப்போ 6% இருக்கு, நாளைக்கு வந்து 10-12% கூட மாறலாம். ஸோ அப்படி நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதை ரூல் அவுட் பண்ண முடியாதுன்னு சொல்றேன். இருக்கிறது எடுத்துக்கலாம், இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டேன் இல்லையா? இவ்வளவு குழப்பங்களுக்கு நடுவுல பாப்பீங்க நீங்க அதிமுகல ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்குன்றது பாக்குறோம். எல்லாம் ஒன்றிணையணும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் கிளம்பி இருக்காங்க. அதெல்லாம் மீறி இபிஎஸ் அவர்களும் நல்லா பயங்கரமா ஒரு இது கொடுத்துட்டு இருக்காரு, பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லலாம். நிறைய கிரௌட் இருக்கு, அவருக்கு சப்போர்ட் இருக்கு, அதையும் பாக்குறோம். டிஎம்கே சைடு வந்துட்டு ரொம்ப கூலா இருக்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த பக்கம் வந்துட்டு இருக்கு, சொல்ல போனா அதிமுக அண்ட் பாஜக இங்க இருக்கக்கூடியவங்க தான் நிறைய உள்ளுக்குள்ள அடிச்சுக்கிற மாதிரியான ஒரு அப்பியரன்ஸ் இருக்கு மக்கள் மத்தியில இல்லையா பாக்குறாங்க. சோ இது எப்படி இருக்கும் சாதாரணமா 2026க்கு? 2024 எலெக்ஷன் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வேணுமா இல்ல ராகுல் காந்தி வேணுமான்ற எலெக்ஷன். அதுல வந்து டிஎம்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு 47% வாங்கினாங்க. 47% அந்த என்டையர் அலையன்ஸ். 26 வந்து ஸ்டாலின் வேணுமா இல்ல ஸ்டாலின் வேண்டாமா அப்படின்றது தான் கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கும்போது இங்க ஆன்டி இன்கம்பன்சி எல்லாம் இருக்கும். ஸோ அந்த 47 அப்படின்றது வந்து ஒரு 40% டிப் ஆனா கூட மீதி 60% வந்து ஸ்பிளிட் ஆயிடும். விஜய், சீமான், அப்புறம் என்டிஏ 4 கார்னர் ஃபைட்ல வந்து அந்த 60% ஸ்பிளிட் ஆயிடும். இப்போ எல்லாருமே 20-20 எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். விஜய் ஒரு 20%, சீமான் ஒரு 20%, என்டிஏ ஒரு 20%. அப்போ வந்து டிஎம்கே ஈஸியா வின் பண்ணிடும். இப்போ டிஎம்கே அலையன்ஸ் 40% வாங்குறாங்க. அந்த அலையன்ஸை பீட் பண்ணணும்னா யாராச்சும் 45% வாங்கணும். இப்போ இருக்கிற சிச்சுவேஷன்ல வந்து எந்த பார்ட்டியும் 45% வாங்குறதுக்கு சான்சஸ் இல்லை. விஜய்க்கு சான்ஸே இல்லை, சீமான் சான்ஸே இல்லை, என்டிஏவும் சான்ஸே இல்லை. ஸோ டிஎம்கே வந்து ஈஸியா வின் பண்ணிடும். இன்ஃபேக்ட் லாஸ்ட் டைம் கூட நிறைய சீட்ஸ் வின் பண்ண சான்சஸ் இருக்கு. தென் இன்னும் டைம் இருக்கு, ரொம்ப டைம் இருக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஜான் அந்த ரேஞ்சுக்கு எடுத்துக்கிட்டா கூட பொங்கல் சமயத்துல கூட எடுத்துக்கோமே, ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க ஏதாவது அனலைஸ் பண்றீங்களா? நான் சொன்னேன் இப்போ அண்ணாமலையுடைய ஃபியூச்சர் பத்தி ஒரு விஷயம் சொன்னேன். அது நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நடந்துச்சுன்னா அந்த அலையன்சஸ்லாம் மாற சான்ஸ் இருக்கு. விஜய் ஒரு சைடு,
டிஎம்கே ஒரு சைடு, என்டிஏ ஒரு சைடு, சீமான் பிளஸ் சோ அண்ட் சோ ஒரு சைடா இருக்கலாம், இல்ல சீமான் ஒரு சைடு, ஏபிசிடி ஒரு சைடா இருக்கலாம். ஸோ அண்ணாமலை எடுக்க போற டெசிஷன் வந்து ரொம்ப குரூஷியலா இருக்கும். நீங்க ஜனவரியில என்ன நடக்கும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா? அந்த அந்த எதிர்பார்ப்பை வந்து டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும் அண்ணாமலை டெசிஷன். இதுல ஒரு விஷயம் என்னன்னா எப்பவுமே எல்லாருக்குமே தோன்றது, அதாவது அண்ணாமலை அப்படின்ற ஒரு கேரக்டர் அவரை வந்துட்டு யாராலும் வந்துட்டு தவிர்க்கவே முடியாத ஒரு நபர். அது எப்படி வந்து இது சாத்தியப்படுதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? இவ்வளவு பேர் அரசியல் இருக்காங்க, வெளியே போயிருக்காங்க, ரொம்ப சைலண்டா திடீர்னு வருவாங்க, இல்ல அவங்களுடைய சாப்டர் க்ளோஸ் ஆன மாதிரி இருக்கும், திரும்ப வந்துட்டாங்க, இல்ல சில பேரு கட்சி வச்சுட்டு இருப்பாங்க, இப்படி இருக்கும். பட் அவர் பதவியில இருக்கும்போது அவரை பத்தி தான் பேச்சு. நான் சாதாரண தொண்டை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விலகி இருக்கும்போது அவரை பத்தி தான் பேச்சு. இது என்ன சொல்ல வருது இந்த விஷயத்துல எப்படி எடுத்து ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி. இப்போ நம்ம வந்து இந்த பாலிடிக்ஸ் ஒரு 60-70 இயர்ஸா பார்த்துட்டு இருக்கோம். திராவிடியன் பாலிடிக்ஸ் அண்ட் டிஎம்கேல இருந்து தான் ஏடிஎம்கே வந்துச்சு. ஸோ பெரிய டிஃபரன்ஸ் ஒன்றும் இல்லை. பேசுகிற ஸ்டைல்ல இருந்து இன்ஃபேக்ட் ஏடிஎம்கே பீப்புள் நிறைய பேச மாட்டாங்க. அந்த கல்ச்சர் வந்து அதே தான். டிஎம்கே கல்ச்சர் அந்த வந்து 50-60 இயர்ஸா. அண்ட் வித் டியூ ரெஸ்பெக்ட், பிஜேபியோடைய ஸ்டேட் பிரசிடென்ட்ஸாக இருந்தவங்க கூட கிட்டத்தட்ட அந்த திராவிடியன் கல்ச்சர்ல இருந்து வந்தவங்க தான், எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ. ஸோ அதுல வந்து ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பர்சனாலிட்டி வருது. ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது. டிபிக்கல் பாலிட்டிஷியன் மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ், காம்ப்ரமைசஸ்லாம் கிடையாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸருக்கு இருக்கிற அந்த ஒரு அந்த ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, தைரியமா பேசுறது, எஸ்பெஷலி மீடியாவை ஹேண்டில் பண்ண விதம், அண்ட் எல்லாரையும் தைரியமா கொஸ்டின் பண்ணது, அவங்க என்ன பொசிஷன்ல இருக்காங்களோ அதை பத்தி கவலைப்படாம. ஸோ டிட் ஃபார் டாட் அப்படின்ற மாதிரி ஒரு அப்ரோச். ஸோ அந்த டிஃப்ரெண்ட் அப்ரோச் தான் வந்து அண்ணாமலையை வந்து கொண்டு போயிட்டு நீங்க சொன்ன மாதிரி ஒரு 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 ஃபோர்ஸ், வெரி ஸ்ட்ராங் பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா மாத்துனது வந்து அந்த ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டி, இது வரைக்கும் நம்ம பார்க்காத பர்சனாலிட்டி, பார்க்காத அப்ரோச், இதெல்லாம் தான் வந்து கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ். ஓகே. குருமூர்த்தி அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. போன வருஷம் பார்க்கும்பொழுது ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்துட்டு சொல்லும்பொழுது, சிஎம் வந்துட்டு அண்ணாமலை ஒருத்தர் இருக்காரு, அவர் வருவாரு அப்படின்னு சொன்னான்னு சொல்லிட்டு துக்ளக் விழா வந்து சிறப்பா பேசியிருந்தாரு, பெருமையா பேசியிருந்தாரு. இப்ப இந்த வருஷம் பேட்டியில் கொடுக்கும் பொழுது அண்ணாமலை அவருடைய வேகம் செயல்பாடு தான் அந்த மாற்றத்துக்கு காரணம் அவரை அப்படின்ற மாதிரியும் பேசுறாரு. இதுல என்ன புரிஞ்சுக்க முடியும்? அப்படி பார்த்தா அதுக்கு முன்னாடி டே ஒன்ல ரொம்ப ஆக்டிவா செயல்பட்டு இருக்காரு. அவர் போன வருஷம் வரைக்கும் ஒரு மாதிரி, இது ஒரு வருஷத்துக்குள்ள வேற மாதிரி எடுக்க முடியும். இல்ல அது வந்து அண்ணாமலையை வந்து அண்ணாமலைக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா ஃபாஸ்டா செயல்பட்டாருன்றது வந்து ஒரு நெகட்டிவ் விஷயம் கிடையாது, அது பாசிட்டிவான விஷயம். யாரும் ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. ஃபாஸ்டா பண்ணாரு, அதனால தான் 3%ல இருந்து 12% ஓட்டு உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆச்சு. அவர் ஸ்லோவா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தா 3%, 4% ஆயிருக்கும், இல்லை 5% ஆயிருக்கும். இல்ல சீமான் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா ஸ்மால் இன்க்ரிமெண்டல் சேஞ்சஸ் வந்திருக்கும். 3ல இருந்து டைரக்டா 200% ஜம்ப் வந்தது வந்து அண்ணாமலை ஃபாஸ்டா பெர்ஃபார்ம் பண்ணதுனால தான். அதனால குருமூர்த்தி வந்து அண்ணாமலை பத்தி பாசிட்டிவா சொன்ன மாதிரி தான் தோணுது. பட் என்னன்னா, பிஜேபி வந்து யூஸ்வலா அவங்க வந்து இந்த லாங் கேம் விளையாடுறதுல தான், அதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க இந்த இடத்துக்கு வரதுக்கு அவங்களுக்கு வந்து 100 இயர்ஸ் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் லீடர் பிரைம் மினிஸ்டரா கொண்டு வந்து வச்சு நாடை வந்து இந்த மாதிரி ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்ட் பிளேஸா கன்வெர்ட் பண்ணதுக்கு அவங்களுக்கு 100 இயர்ஸ் ஆச்சு. அவங்களுடைய growth எல்லா ஸ்டேட்லயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா தான் இருக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா தான் இருக்கும். ஸோ குருமூர்த்தி என்ன சொன்னாருன்னா, பார்ட்டி வந்து அந்த லாங் கேம் விளையாடுது. அந்த ப்ராசஸ்க்கு அண்ணாமலையோட ஸ்பீட் வந்து ரொம்ப காம்பேட்டபிளா இல்லாம இருந்திருக்குமோ அப்படின்னு தோணுச்சு. அப்படிதான் நான் ஏன்னா அவர் பிஜேபியோடைய சிம்பத்தைசர், அண்ணாமலைக்கும் அவர் வந்து ஒரு சப்போர்ட்டர் தான். அதனால அவர் அது ஒரு பேலன்ஸ்டா சொன்னாருன்னு தான் எனக்கு தோணுது. ஓகே, வெல் அப்படியே இருந்தாலும் அப்போ 2026 வந்து எங்களுக்கு இலக்கு இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை சொல்றதுக்கு அவருக்கு அத்தாரிட்டி இருக்கான்னு தெரியல. அவர் வந்து பிஜேபி மெம்பர் கிடையாது, பிஜேபியில ஒரு லீடர் கிடையாது. இதை வந்து நயினார் நாகேந்திரனோ கூட இல்ல, அமித்ஷா தான் இதுல மெயின் பர்சனாலிட்டி இந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணதுல எல்லாம். அமித்ஷா சொன்னாருன்னா அதுல ஒரு அந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் வெயிட் இருக்கும். குருமூர்த்தி சொல்றது வந்து நம்ம சீரியஸா எடுத்துக்க வேணாம்னு நினைக்கிறேன், அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட். 2026 எங்களுக்கு அது எங்களோட டார்கெட் இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏன்னா மறுபடியும் டிஎம்கே ஜெயிச்சா 2029ல இங்கிருந்து மறுபடியும் காங்கிரஸ் எம்பிஸ் போவாங்க. ஸோ டிஎம்கே தோக்கடிக்கிறது வந்து பிஜேபிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ குருமூர்த்தி ஏன் அப்படி சொன்னார்னு எனக்கு தெரியல. அவரு வந்துட்டு மிக முக்கியமான ஒரு நபர், அதுவும் தமிழக அரசியலை கூர்ந்து கவனிக்கக்கூடியவர். அவர் ஒரு வார்த்தையை சொன்னால் அடுத்து என்ன இருக்கும், இந்த அளவுக்கு ஒரு
அந்த சோர்ஸ் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் கவனிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். இந்த கேள்வி வேற தான் இருக்கு. 2026 வந்துட்டு டார்கெட் இல்ல அப்படின்னா, அப்ப ஏன் ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்கணும்ன்ற கேள்வி வருது. அதுக்கு அவங்க தனியாவே நின்னுட்டு அவங்க பாத்துப்பாங்களே. ஏன்னா இல்ல அவங்களுக்கு 2026 ரொம்ப முக்கியம். இல்ல அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட் அமித்ஷா கிட்ட இருந்து வந்திருந்தா நம்ம இத டிஸ்கஸ் பண்ணலாம். அமித்ஷா வந்து 18 பிளஸ் 21 39% நமக்கு இருக்கு. அதை இன்க்ரீஸ் பண்ணுங்க. நம்ம வந்து டிஎம்கேவை டிஃபீட் பண்ணணும் அப்படின்னு தான் அமித்ஷா சொல்லியிருக்காரு. அமித்ஷா வந்து 2026 எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல, டார்கெட் இல்ல அப்படின்னு சொன்னாருன்னா, அப்போ நம்ம பேசலாம். எனக்கு தெரிஞ்சு குருமூர்த்தியோட அமித்ஷா வந்து டெசிஷன் மேக்கிங் அத்தாரிட்டின்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துக்கு நான் திரும்ப சொல்லிடுறேன். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு நமது டிசிஷன் ஃபீஸ் வந்து அரௌண்ட் 40 lakh ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. அது இது எல்லா விஷயங்கள் சொல்றதும், அவரே ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததும், இதை பத்தி பெரிய குற்றச்சாட்டு வைக்கிறதும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இந்த மாதிரி ஒரு அரசியலுக்கு வந்துக்க அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு எந்த ஒரு செயல்பாடுமே இருக்கக்கூடாது அளவுக்கு பாக்குறாங்களா மக்கள்? அப்படியே எல்லாத்தையும் விட்டுட்டு சைலண்டா அப்படியே அரசியல் மட்டும் இருக்கணும், குடும்பத்தை விட்டுணும், அப்படி எதிர்காலத்தை பார்க்க கூடாது அப்படின்ற மாதிரிதான் எதிர்பார்ப்பு இருக்கும் அண்ணாமலை மேல. வெல் அதான் அந்த பர்சனல் எனிமீஸ்க்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம். பட் அவருடைய சப்போர்ட்டர்ஸ்க்கு வந்து மக்களுக்கு அப்படி எதிர்பார்ப்பு இருக்குமான்னு கேட்கிறேன். அவர் எதுவுமே பண்ணக்கூடாது, அந்த செயல்பாடு இருக்கக்கூடாது, எப்ப பார்த்தாலும் இந்த மீடியாவே பிடிச்சிட்டு எல்லா கவுண்ட் கொடுத்துட்டே இருக்கணும், அது மட்டும் தான் பண்ணணும்னு எதிர்பார்ப்பாங்க. வேற எதுவுமே செய்ய மாட்டாரா? செய்யக்கூடாதுன்னு எதிர்பார்க்க மக்கள். மக்கள்னா நீங்க யார சொல்றீங்க? மக்கள்ல நிறைய டைப்ஸ் இருக்காங்க. சப்போர்ட்டர்ஸோ இல்ல ஈவன் மத்த பார்ட்டில இருக்கக்கூடியவங்க கூட எடுத்துக்கோங்களேன். பொதுமக்கள் வந்து அப்படி நினைக்க போறாங்களா அப்படி கேட்கிறேன். ஏன்னா இதெல்லாம் இப்போ திமுகவாகட்டும், அதிமுக ஆகட்டும், ஈவன் பாஜக ஆகட்டும், எவ்வளவு பேர் இருக்காங்க, எவ்வளவு பணம் வச்சிருக்காங்க, எவ்வளவு பெரிய தொழில். அது ஏன் அண்ணாமலை ஆரம்பிக்கும் போது மட்டும் மிகப்பெரிய ஒரு பேச்சு பயங்கரமா சொல்றாங்க. அதுக்காக இந்த கேள்வி வருது. ஏன்னா அண்ணாமலை வந்து பெரிய காம்ப்ரமைசஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எதுவும் பண்ணல. அதனால அவருக்கு எனிமீஸ் நிறைய. அவருக்கு எனிமீஸ் வந்து எல்லா பார்ட்டிஸ்லயும் இருக்காங்க. டிஎம்கேல இருக்காங்க, ஏடிஎம்கேல இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவருடைய ஓன் பார்ட்டிஸ்லயே இருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு லீடரா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களோட அப்ரோச் இருக்கு இல்லையா? உங்க அப்ரோச் அந்த பார்ட்டியை நீங்க எப்படி ரன் பண்றீங்கன்ற அப்ரோச் அந்த அப்ரோச் வந்து உங்களுக்கு நிறைய எனிமீஸ் தேடி கொடுக்கும் உங்க பார்ட்டிலே கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவாரா, அவரு பிக் பண்ணலாமா அப்படின்னு வந்து ஒரு பெரிய குரூப் வந்து ஒரு ஹாக் மாதிரி பார்த்துட்டே இருக்கு. ஸோ அதுல ஒரு சின்ன ஒன்று கிடைச்ச உடனே அதை வந்து ஒரு பெரிய ப்ளோயிங் இட் அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன். ஸோ அண்ணாமலையுடைய எனிமீஸ் அவர் சம்பாதிச்ச எனிமீஸ் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பாலிடிக்ஸ் தான் அது காரணம். நாட் இன் ஐ மீன் அவர் பாலிடிக்ஸ் தப்பா இருந்துச்சு நான் சொல்லல. அன்காம்ப்ரமைசிங் அண்ட் நோ நான்சென்ஸ், நோ அட்ஜஸ்ட்மெண்ட் கைண்ட் ஆஃப் பாலிடிக்ஸ்னால இத்தனை எனிமீஸ் அவங்க எல்லாம் கேங் அப் பண்ணி இப்படி பண்றாங்க. ஸோ அப்படின்னா ஒரு நல்லவங்க வந்து இந்த அரசியல் சாதிக்கிறதுன்றது மிகப்பெரிய ஒரு கடினமான விஷயமா இருக்கும் இல்லையா? நல்லவன் சொல்றத விட வல்லவன் சொல்லலாம். ஏன்னா நீங்க நல்லவளா வெறும் நல்லவனா மட்டும் தான் அரசியலே இருக்க முடியாது. ஐ மீன் இன்னைக்கு அரசியல் அப்படி ஆயிடுச்சு. காமராஜ்ல இருந்திருக்காரு. அண்ணாமலை நல்லவனை விட வல்லவனா இருந்ததுனால தான் இந்த ப்ராப்ளம் நினைக்கிறேன். நல்லவரும் வல்லவரும் ரெண்டுமே இருக்கிறது இல்லையா? மோரம் வல்லவர் வல்லவர். அதனால இந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்றாரு சொல்றீங்க. ஆமா. ஃபர்ஸ்ட் ஜெலசி. யங் ஏஜ்ல வந்து 3 இயர்ஸ்ல இந்த மாதிரி ஒரு growth பார்த்தது வந்து ஒரு ஜெலசி. இன்னொன்னு வந்து அந்த நான் சொன்ன மாதிரி அந்த எனிமீஸ். ஓகே. இப்ப பாருங்க டிஎம்கே ஃபைல் எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. அப்ப கூட கேள்வி வந்துச்சு, ஏன் அதிமுக ஃபைல வெளியிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அலையன்ஸ் அப்படின்றதுனாலும் இல்ல கண்டிப்பா அலையன்ஸ் வருவாங்க அப்படின்றதுனாலும் பெருசா பேசிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்துல அவர் இல்ல அப்ப. ஆனா பாருங்க ஒரு போலீஸ் ஆபீசரை பார்க்கும்போது நிறைய நீங்க பேட்டி கொடுக்கும்போது பார்த்திருப்பீங்க. ஏதாவது பிரச்சனைக்கு வரும் பொழுதும் நான் வந்து இதுக்கு மேல தோண்டக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி கட் பண்ணிப்பாரு. பட் அவர் நினைச்சு எதனா எடுக்க முடியும் இல்லையா? சோர்ஸ் எடுக்க முடியும், எவிடன்ஸை காமிக்க முடியும். ஏன்னா இப்போ பல பிரச்சனைகளுக்கு வந்துட்டு அவர் வந்து அவருடைய ப்ரொஃபைல்ல சில சோர்ஸ் வெளியிடும் போது இப்ப ஆளுங்கட்சி பல இடங்கள்ல பேக் எடுத்திருக்காங்க அது. சோ அந்த அளவுக்கு மிக கேப்பபிள் பர்சன். ஆனா இன்னைக்கு எதிரிகளா இருக்கக்கூடியவங்க திமுகவோ இல்ல அதிமுகக்குள்ளேயோ ஈவன் பிஜேபிக்குள்ளவே இருந்தாலும் கூட எல்லாருடைய ஃபைல்ஸ் தான் அவர்கிட்ட இருக்க போகுது. அந்த ஒரு பயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் வெளியிட முடியாது இல்ல அப்படின்னு தைரியமா மத்தவங்க ஆப்பரேட் செயல்படுவாங்க. வெல் எல்லாரோட ஃபைல்ஸ் அவர்கிட்ட இருக்குமான்னு எனக்கு தெரியல. ஐ டோன்ட் ஹேவ் an answer for that question. டிஎம்கே ஃபைல் அவர் ரிலீஸ் பண்ணாரு. ஏடிஎம்கே ஃபைல் ரிலீஸ் பண்ணாததுக்கு ரீசன் வந்து அவர் வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வைக்க வேண்டாம்னு சொன்னாலும் மேபி பிஜேபி லீடர்ஷிப் வந்து ஏடிஎம்கே கூட அலையன்ஸ் வைப்போம் ஃபியூச்சர்ல அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கலாம். அதனால வந்து அந்த
ஏடிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றது வந்து போஸ்ட்போன் ஆயிருக்கலாம், இல்ல அவங்களே சொல்லியிருக்கலாம் ரிலீஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு. ஸோ பட் டிஎம்கே வந்து எப்பவுமே டிஎம்கேயோட அலையன்ஸ் இருக்க பொறுத்துல அவங்களும் வந்து ஐடியாலஜிக்கல் எனிமீஸ். அதனால டிஎம்கே ஃபைல்ஸ் ரிலீஸ் பண்றது வந்து அது வந்து ஈஸியா இருந்துச்சு. அவருடைய பார்ட்டிலேயே இருக்கிறவங்களோட ஃபைல்ஸ் அவர்கிட்ட இருக்குமானா எனக்கு தெரியாது. ஐ ரியலி டோன்ட் நோ. பட் ஒய் நாட் அப்படின்னு ஒரு ஆன்சர் இல்லையா? ஸோ இது வந்து ஜட்ஜ் பண்ண முடியாது. பாசிபிள் இல்லாம இல்லைல்ல, பாசிபிலிட்டி இருக்கு. ஐ மீன் இருக்கலாம், இல்லாமையும் போகலாம். ஐ டோன்ட் நோ. ரைட். வெல் குட். ஸோ நீங்க ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. அண்ணாமலை மற்றும் அண்ணாமலை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அரசியல் வியூகங்கள், அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு, அட் பிரசன்ட் எப்படி இருக்குன்னு நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ டாக்டர் பிரவீன், உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி இவ்வளவு இன்ஃபர்மேஷன் நீங்க ஷேர் பண்ணிருக்கீங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். ஒரு 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 மீன் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் பீப்புள் ஹூ வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய ஃபைனல் கருத்து சொல்லுங்க. ரெண்டு அக்யூசேஷன் வச்சிருக்காங்க. அந்த லேண்ட வாங்குறதுக்கான ஃபண்ட்ஸ் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு. அதுக்கு வந்து அவர் கிளீனா அவர் வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லிட்டாரு, நான் லோன் வாங்கி தான் வாங்கினேன் அப்படின்னு. ஸோ அந்த அப்ளிகேஷன் வந்து பேங்க் வந்து அசஸ் பண்ணி ஒன்று அக்செப்ட் பண்ணணும்னு ரிஜெக்ட் பண்ணும். ஸோ அது வந்து அவருக்கும் அந்த பேங்க்குக்கு இருக்கிற விஷயம். அந்த அப்ளிகேஷன் சரியா இல்லைன்னா அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க. அப்ளிகேஷன் கரெக்டா இருந்தனால லோன் சாங்ஷன் ஆயிருக்கு, அவர் வாங்கியிருக்காரு. அது ஒரு விஷயம். இன்னொன்று வந்து அந்த லேண்ட் வந்து க்ளோஸ் டு 5 crores ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு சொல்றாங்க. லைக் 4.5 நினைக்கிறேன், if I'm not wrong. ஆனா அதோட ரியல் வேல்யூ வந்து நிறைய பேர் நிறைய நம்பர் சொல்றாங்க. சில பேர் 40 crores சொல்றாங்க, சில பேர் 50 crores சொல்றாங்க, சில பேர் 80 crores சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு லேண்டோட வேல்யூன்றது வந்து ஒரு பெர்செப்ஷன். இப்போ அந்த ஏரியால வந்து எல்லாருமே ஒரு லேண்டை வந்து ஒரு 1 crore விற்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருக்கிற லேண்ட் எல்லாம் எல்லாரும் 1 crore விற்கிறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த லேண்டோட வேல்யூ 1 crore ஆயிடும். அதே வந்து அந்த லேண்டை 1 lakh விற்கிறாங்கன்னா அந்த லேண்டோட வேல்யூ வந்து 1 lakh ஆயிடும். ஸோ அந்த ஒரு லேண்டோட வேல்யூன்றது வந்து அது வந்து ஃபிளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும், டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, வாங்குறவனோட டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி, அந்த லேண்டுக்கு இருக்கிற டிமாண்ட், அந்த ஏரியா மாதிரி. ஸோ இதை வந்து இவ்வளோ அந்த லேண்டோட வேல்யூ இவ்வளோ, ஆனால் இவர் அண்டர் வேல்யூக்கு தான் ரெஜிஸ்டர் பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அதையும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே. ஒரு வேல்யூ பாயிண்ட் இது ஆக்சுவலா அந்த ஆங்கிளையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளையும் நான் அட்ரஸ் பண்ணிடணும்னு பார்த்தேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ரெண்டு விஷயத்தை வந்து இதை கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ ஐ தாட் ஐல் கிவ் மை பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அடுத்த இன்டர்வியூல சந்திக்கலாம், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். ஷூர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.